அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2023ல ஒரு மாணவர் வந்து எழுதின ஆன்சர் ஷீட் தான் பார்க்க போறோம். இது பப்ளிக் எக்ஸாம்ல எழுதின அந்த அஃபிஷியல் ஆன்சர் ஷீட். அவர் வந்து 84 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த 84 மார்க்ஸ் வந்து எப்படி அது அவர் பிரசன்ட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. பட் இந்த பிரசன்டேஷன் டைப் நம்ம பார்க்கும்போது நமக்கும் ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகும். நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னன்னா எப்படி பேப்பரை பிரசன்ட் பண்ணணும், எப்படி அதிக அளவுல மார்க் எடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ 90க்கு அவுட் ஆஃப் 90க்கு 84 எடுத்திருக்கிறாரு. இந்த 6 மார்க் எதுல லூஸ் பண்ணாரு, நம்ம அதுல லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மாணவர்கள் வந்து தயாராகிட்டு இருக்காங்க 2025 பப்ளிக் எக்ஸாமுக்காக. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால ஒவ்வொரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாம நீங்க படிங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. புதுசா எதுவுமே படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி படிச்சதையே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னும் போது ஒரு 4 இயல் மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. திருக்குறள்ல இருக்கிற அந்த 4 நெடுவினாவும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நான் ஒரு நெடுவினா கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்கான டீடைல்ஸ் வந்து சொல்றேன். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்கமிங் டேஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட ஓவர்வியூ இருக்கும். அது மட்டும் இல்லாம இலக்கண பகுதியில் இருக்கிற சில வினாக்களுக்கான விடைகளும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பகுப்பது உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி எல்லாமே நம்ம இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டில் 10th வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10th 12th 11th எல்லாருக்குமே நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச் இட். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேப்பர் அவங்க கரெக்ட் எக்ஸாமினர் திருத்தறதுக்கான ஒரு ஆன்சர் ஷீட்டாக இருக்கும். அது திருத்தறதுக்கான ஒரு மார்க் ஷீட் மாதிரி இருக்கும். இந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் நம்பர்ஸுக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பேஜ் வைஸ் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது டோட்டல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி இதை அசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஆன்சர் ஷீட்டில் என்னென்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா 1 மார்க் தான் நீங்கள் எழுதணும். 1 மார்க்கு நீங்க விட்டுட்டீங்க, கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப்பரா இருந்தாலுமே சரி, ஆவரேஜா இருந்தாலுமே சரி, பிலோ ஆவரேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 1 மார்க் அட்டன் பண்ணுங்க. 1 மார்க் அப்படின்றது நீங்க நினைச்சீங்கன்னா எது எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, புக் பேக்ல இருக்கிற அந்த பலவுள் தெரிக அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பலவுள் தெரிக படிக்கணும் கண்டிப்பா. அதுல வந்து எல்லா இயல்லுமே 5 கொஸ்டின் இருக்கும். அந்த 5 கொஸ்டினுமே படிக்கணும். அதுக்கப்புறம் இலக்கண தேர்ச்சிக்குள் படிக்கணும். இலக்கண தேர்ச்சிக்குள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பலவுள் தெரிகைக்கு பேக் சைட்ல ஒரு பேப்பருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்குள் இருக்கு. அதுலயே நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. இலக்கண பகுதியில இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் 1 மார்க்ஸ் எல்லாமே அதையும் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். அதோட சேர்த்து திருக்குறள்ல இருக்கிற 1 மார்க்ஸும் படிக்கணும். திருக்குறள்ல இருக்கிற 1 மார்க்ஸும் படிக்கணும். இதுலயுமே பாத்தீங்கன்னா 3வது இயல்லையும் 6வது இயல்லையும், அதாவது நான் இப்ப சொல்றது 11th and 12th ஸ்டாண்டர்டு தமிழுக்கான ஒரு ஆன்சர் கீ தான், ஆன்சர் ஷீட் தான். அதாவது ஒரு டாப்பரோட ஆன்சர் ஷீட். இது 11th-க்கும் சரி 12th-க்கும் சரி ரெண்டும் மோரோவர் சேம் டைப் தான். இன்னொன்னு என்னன்னா அந்த டாபிக்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுமே தவிர ரெண்டுமே சேம் டைப் தான். ஸோ 11th மாணவர்களும் சரி 12th மாணவர்களும் சரி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பலவுள் தெரிக, இலக்கண தேர்ச்சிக்குள், திருக்குறள், கலை சொற்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு படிக்கணும். சில பேர் ஸ்கூல்ல வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அடிஷ்னல் கொஸ்டின்ஸுமே நீங்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது 2023 2024 இந்த இயரோட குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிவிஷன், பப்ளிக், இந்த 5 கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். அதுல இருக்கிற 1 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இது ரிவிஷன் டே. ஸோ லாஸ்ட், அதாவது இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க 28 and 1 நீங்க 2 நாள் வந்து ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் டே வந்து 1 மார்க்ஸோட சேர்த்து இந்த கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்றது மஸ்ட். இன்னொன்னு மனப்பாடப்படுறது. ஸோ இதெல்லாமே நீங்க படிக்கணும். இந்த பகுதி 1ல இதுல இருந்து எல்லாமே கேட்பாங்க. ஸோ எல்லாமே நீங்க பாத்துக்கணும். அப்பதான் உங்களால 14 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த மாணவர் பார்த்தீங்கன்னா 14 மார்க்குமே எடுத்திருக்கிறாங்க. நீங்க 1 மார்க்ல தவற விட்டீங்கன்னா மார்க் மற்றது எதுலையுமே பிடிக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க்கை தரவு பண்ணிக்க பாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா செய்யுள் வினாவிடை எழுதியிருக்கிறாங்க. செய்யுள்ல இருக்கிற குருவினா எழுதியிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த ஹெட்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து இந்த மார்ஜினுக்கு வெளியே போட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மார்ஜினுக்கு
உள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்ஜினுக்கு உள்ள வந்து கொஸ்டின் நம்பர் போட்டிருக்காங்க, மார்ஜினுக்கு வெளியே வந்து நமக்கு ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. ஆன்சர் எழுதும் போது அந்த ஹெட்டிங் போட்டு ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாயிண்டா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அவர் நினைச்சா அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுதிருக்கலாம், நான் பேராகிராஃப் மாதிரி எழுதாம பாயிண்டா எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி பாயிண்டா எழுதுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அடுத்தடுத்த லைன்ல வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பேசஸ் தெரியுற மாதிரி இருக்கும், கொஸ்டின் ஆன்சர்ஸுமே வந்து அழகா இருக்கு எழுதுறதுக்கு. இன்னொன்னு ஆன்சர் எழுதும் போது நீங்க ஒரே பால் பாயிண்ட் பென்ல யூஸ் பண்ற மாதிரி எழுதுங்க. மாத்தி மாத்தி வேற வேற கலர்ல எழுதினாலும் பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ ஒன்ஸ் பிளாக் பென் எழுதுனீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக் பென் எழுதுங்க, ப்ளூ பென்ல எழுதுனீங்கன்னா ஃபுல்லாவே ப்ளூ பென் எழுதுங்க. இதுலயே அந்த அடி போட்டுடுங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, இதை வந்து டீட்டெயில்டா காட்டுறதுக்கு கோடு மாதிரி ஏதாவது கிழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 15 16 குருவினாக்கள் என்னென்ன எத்தனை வருமோ அது எத்தனை எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஸோ 3 குருவினாக்கள் எழுதணும், 3 குருவினாவும் எழுதியிருக்கிறாங்க. வசனம் கவிதை வேறுபடுத்துக்கு அதுவுமே எழுதியிருக்கிறாங்க. கொஸ்டின் ஆன்சர்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆஃப் மார்க் கட் பண்ணுவாங்க. அதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இவர் பாத்தீங்கன்னா சிறுவினா அந்த குருவினாலையும் சரி 1 மார்க்லயும் சரி ஃபுல் மார்க் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புக்கில் தன்மனை பின்னணி இசை இதெல்லாமே உரைநடையிலிருந்து வர குருவினா. ஸோ செயல் குருவினா பார்த்துட்டோம். உரைநடை குருவினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 எழுத சொல்லுவாங்க, அந்த 2மே எழுதியிருக்கிறாரு. அவரோட எவ்வளவு லைன்ல எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அரை பேஜுக்கு அட்லீஸ்ட் எழுதியிருக்கிறாரு குருவினா. அதுக்கு அப்புறம் தான் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்க பாயிண்ட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ சில பேர் மெட்டீரியல் வச்சு படிச்சிருப்பீங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வர மாதிரி இருக்கும், அது மட்டுமே கொஞ்சம் எழுதினாலே கரெக்டா எழுதினாலே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது பிரிவு 3ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22வதுல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் எத்தனாவது எழுதுறீங்க, அந்த 22ல 2 சப்டிவிஷன் இருக்குன்னா ஆன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த இலக்கண தேர்ச்சி கொள்ள வர அந்த திறன் மொழி பயிற்சி வகைகள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதியோட சேர்த்து அந்த வடமொழி சொற்கள் இந்த முன் அப்படின்றத வச்சு நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல தான் வரும். ஸோ மொத்தமா 14 மார்க் வரும். 7 × 2 7 கேட்பாங்க. நம்ம 7 எழுதுற மாதிரி இருக்கும் நமக்கு ஃப்ரம் 9ல இருந்து. ஸோ 2 மார்க்கும் ஒன்னொன்னுத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 22ல ஆன் மென்ஷன் பண்ணி எழுதணும். அதுவுமே மார்ஜினுக்கு வெளியே தான் இருக்கணும். மார்ஜினுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு அதுவுமே மார்ஜினுக்கு உள்ளதான் இருக்கணும், மார்ஜினுக்கு வெளியே தான் ஆன்சர் ஷீட் இருக்கணும். ஸோ இந்த 22வது கொஸ்டின்ல 2 சப்டிவிஷனா பிரியுது. இந்த 2 சப்டிவிஷன் அதாவது அந்த மாதிரி எழுதுறதுமே மார்ஜினுக்கு உள்ளதான் போடணும், மார்ஜினுக்கு வெளியே ஆன்சர்ஸ் மட்டும் தான் எழுதணும், வேற எதுவுமே இது யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 23ல பாத்தீங்கன்னா முன் அப்படின்றத வச்சு அவர் 2ஆ ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கிறார். 2ஆ எழுதணும், அதாவது சேர்த்து எழுதணும், பிரிச்சு எழுதணும். அதே மாதிரி தானே அப்படின்றதும் 2 சேர்த்து எழுதணும். நிறைய பேர் வந்து 1 மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த முன்னு தானே அப்படின்றது 2மே எழுதணும், 1த்துக்கு 1 மார்க். ஸோ 2 கரெக்டா இருந்தா 2 மார்க் கொடுப்பாங்க. மக்களுள் சிலர் திண்மையுடன் திண்மை செய்கின்றனர். ஸோ இதுல வந்து சில சென்டென்ஸ் வந்து விட்டுருக்கிறதா நம்ம மார்க் பண்ணி அதுக்கு ஆஃப் மார்க் கட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்டாலுமே அவங்களுக்கு மார்க் வந்து குறைப்பாங்க. அதே மாதிரி 25ல் என்ன எழுதியிருக்காங்கன்னா பனையோலையில் கூரை வேய்ந்தனர். இதுதான் வந்து அவங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டா எழுதியிருக்கிறாங்க. வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குருளையும் யானை கன்றும் கண்டேன். இது மரபு தொடர்களை வச்சு எழுதுறது. இது மட்டும் இல்லாம இந்த அடிச்சிருக்கிறாங்க பாருங்க, இந்த அடிச்சதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எழுதுறது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதையும் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அடிச்சல் திருத்தல் இல்லாம பாருங்க. அப்படி அடிச்சிருந்தாலுமே இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்றது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இலக்கண பகுதியில் வேற என்னென்ன எடுத்திருக்கிறாங்க, என்னென்ன எழுதிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இதோட ஆன்சர் ஷீட் கீ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 27 28 27 28 அந்த மாதிரி எழுதிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லா எழுதிட்டாங்க எல்லாத்தையும், அதாவது இந்த 7 கொஸ்டினும் எழுதியிருக்கிறாங்க. 28ல அந்த பகுப்பத உறுப்பிலக்கணம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ 28 பார்த்தீங்கன்னா 1 தான் எழுதணும் பகுப்பத உறுப்பிலக்கணம். அதுக்கப்புறம் 29 வந்து புணர்ச்சி விதி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அந்த புணர்ச்சி விதியும் 1 தான் எழுதணும். விதி வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. விதி 1 முடிஞ்ச உடனே ஒரே ஒரு விதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எத்தனை மார்க் வந்திருக்கு அந்த பேஜ் அப்படின்றத வச்சு அவங்க டோட்டல் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா 6 மார்க் வந்திருக்கு, அதனால 6 மார்க் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனப்பாட பாடல் எழுதியிருக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 1 மார்க் எழுதி அதுக்கப்புறம் மனப்பாட பாடல் எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மறந்துடும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுன்றதுனால மனப்பாட பாடல் முன்னாடி எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதுனா கூட கரெக்டா தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா எழுதும் போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கான நம்பர், கரெக்டான நம்பர் என்னவோ அது மென்ஷன் பண்ணிட்டு எழுதுங்க. ஸோ அப்போதான் நீங்க கொஸ்டின் நம்பர் சரியா எழுதிருக்கிறீங்களா அப்படின்னு பாக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கடைசியா கிடைக்கும். அதனால நீங்க கொஸ்டின் நம்பர்ஸை கொஞ்சம் கரெக்டா பார்த்து எழுதுங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்க சரியா எழுதியிருந்தாலுமே அதை தப்பு போட்டுடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மனப்பாட பாடல்ல
முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த கொஸ்டின் மார்க் போடுறது, இந்த கமாஸ் போடுறது அதெல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது எழுதுனதுக்கு அப்புறம் ஆசிரியர் பெயர் எழுதணும், பாவகை எழுதணும். அது ரொம்ப முக்கியம். ஆசிரியர் பெயர் பாவகைக்கு மார்க் கொடுப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் எழுதலைன்னா ஆஃப் மார்க் கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே அவர் ஃபுல் மார்க் எடுத்திருக்காரு. ஆசிரியர் பேரும் எழுதியிருக்கிறாரு, பாவகையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. திருக்குறள் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் முடியும் குறள், தொடங்கும் குறள் எல்லாம் கேட்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்காரு, ஆசிரியர் பேரு, பாவகை, குறள் வெண்பா அப்படின்றது எழுதணும். ரொம்ப மஸ்ட். ஏன்னா டிக் பண்ணியிருக்காங்க பாருங்க, அது எழுதணும். எழுதலைன்னா ஆஃப் மார்க் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு டீச்சர்ஸ் கட் பண்ண மாட்டாங்க, ஆனா சில பேர் கட் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைட்ல சேஃபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எல்லா குறளுக்குமான பாவகை குறள் வெண்பா தான், எல்லா குறளுக்குமான ஆசிரியர் திருவள்ளுவர் தான். அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சில குறள்களுக்கு இல்லைன்னா வந்து சில பாடல்களுக்கு மட்டும் ஆசிரியர் பேர் பாவகை மாறும். அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க மனப்பாட பாடலோட சேர்த்து. சரிங்களா? ஸோ திருக்குறள்ல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு 20 மார்க் கிட்ட வரும். அதாவது குறள் எழுதுறது, நெடுவினா, சிறுவினாக்கள் அதோட சேர்த்து 1 மார்க். அது மட்டும் இல்லாம அணி, இது எல்லாமே சேர்த்து திருக்குறள்ல இருந்து 20 மார்க் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருக்குறள்ல இருக்கிற அந்த 3வது இயலும் 6வது இயலும் நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாமே படிச்சுக்கோங்க. 4 நெடுவினா வரும், 4 நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக கேட்டிருக்காங்க. ஓங்களிடை அப்படின்ற ஒரு தொடங்கும் பாடல் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடமும் மென்ஷன் பண்ணணும். பொருள், இதோட பொருள் என்ன, இதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா சில மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிஸ்டேக் ஆஃப் மார்க் கட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி நாட்டிய அரங்கின் அமைப்பு, இது 4 மார்க் போட வேண்டிய இடத்துல அவங்க எத்தனை மார்க் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி பிரிவு 2ல வந்து நமக்கு கம்போசிஷன் அந்த 4 மார்க்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த 4 மார்க்ஸ்லயே சேர்த்து எல்லாமே இப்ப நாட்டிய அரங்கின் அமைப்பு இதெல்லாமே உரைநடை பகுதியில வர உங்களுக்கு சிறுவினாக்கள். இதுல மொத்தமா நமக்கு 4 மார்க்ல 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதோட சேர்த்து இந்த பேரிடர் மேலாண்மை வாரியமே வந்து ஒரு உரைநடையில வர ஒரு சிறுவினா தான். இதுக்கு 4 மார்க் கொடுத்திருக்காங்க, ஃபுல் மார்க் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 2 மார்க் அவருக்கு போயிருக்கு. இதுல ஆக்சுவலி 4 மார்க் வர வேண்டியது அவருக்கு 2 மார்க் கொடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டா தான் எழுதியிருக்கிறாரு. ஆனாலுமே சிலது ஏதோ மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா தான் பண்ணுவாங்க. ரொம்ப டஃபாலாம் பண்ணி மார்க்லாம் குறைக்கிற மாதிரி இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சரியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கான செய்திகளை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து ஃபுல் மார்க் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அணி கேட்டிருக்காங்க பாருங்க. அணியில வந்து இந்த வேந்தார் வேந்தார் அப்படின்ற ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அவங்க ஆஃப் மார்க் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட் பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சரியா மிஸ்டேக் பண்ணாம எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது திணை மென்ஷன் பண்ணிருக்கிறது. திணைக்குமே பாத்தீங்கன்னா அந்த திணை விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கான சான்று கொடுத்துட்டு அந்த சான்றுக்கும் திணைக்கும் இருக்கிற பொருத்தத்தை கொடுத்திருக்காரு. ஸோ மொத்தமா நமக்கு 4 மார்க் கிடைச்சிருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற அறமை பத்தி ஒரு நெடுவினா எழுதியிருக்காரு. அந்த நெடுவினாக்கு 4 மார்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வையகமும் வானகம் ஈடாகாது அப்படின்ற திருக்குறளோட ஒரு நெடுவினா கொடுத்திருக்காங்க. அந்த திருக்குறளையுமே எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இப்போ திருக்குறள் வந்து குறிப்பு சட்டகம் போட்டிருக்காரு. குறிப்பு சட்டகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தலைப்புகளுக்குமே வந்து அந்த எல்லாமே எழுதியிருக்கிறாரு. எழுதி முடிச்சுட்டு அந்த குறளை வந்து மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது எழுதிட்டு என்கிறார்னு எழுதியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு குறளையுமே நீங்க எழுதும் போது எடுத்துக்காட்டுல இந்த மாதிரி மேற்கோள் காட்டி எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ 6 மார்க்குக்கு மேக்சிமமா 5.5 மார்க் போட்டிருக்காங்க. அவர் சரியா எழுதியிருந்தாலுமே 5.5 மார்க் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டா எழுத பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது 45ல இந்த துணைப்பாடம் கேட்டிருக்காங்க. துணைப்பாடத்துல அவர் எல்லாமே எழுதிட்டு அவருக்கு வந்து மொத்தமா 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இடத்துல மார்க் ரொம்பவே கட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க கேர் பண்ணாம உங்களோட சப்ஜெக்ட்ஸை உங்களோட விஷயத்த நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. 1 மார்க் 2 மார்க் ஆஃப் மார்க் போடுறது பெரிய விஷயம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு எழுதுங்க. ஸோ பை லக்கு பை டைம் சரியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கான நேரம் கைகூடும். உங்களுக்கான மார்க் வந்து அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது இதுல வந்து 3 நெடுவினா கேட்பாங்க. ஒன்று செய்யுள்ல இருந்து, ஒன்று துணைப்பாடத்துல இருந்து, ஒன்று உரைநடையில இருந்து. ஸோ இதுல பாத்தீங்கன்னா விபத்தில்லா முதலிடம் இது வந்து நார்மலா ஒரு கட்டுரை பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே 6 மார்க்கு. ஆனா அவங்க வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இடத்துல வந்து சில நெடுவினாக்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமா ஒவ்வொரு பேஜஸை டோட்டல் பண்ணி அவருக்கு வந்து 84 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க நிறைய விஷயம் கெயின் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபாஸ்டா சொன்ன மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ரீகால் பண்ணுங்க. எந்ததெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்றோம். இவர சைட்ல இருந்து மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லா எழுதிட்டு இருக்காரு. சில இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு.
இன்னொன்று வந்து அன்னோன் மார்க்ஸ். சில இடத்துல வந்து மார்க்ஸ் ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்றதும் நம்மளால மென்ஷன் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம பாருங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஸ்டினை வந்து ரொம்ப பெருசாவும் எழுதாம, ஓரளவுக்கு ரொம்ப சின்னதா எழுதாம, ஆவரேஜா உங்களுக்கு அந்த எத்தனை வேர்ட்ஸ் கேட்கறாங்க, எத்தனை இதுல மென்ஷன் பண்ண சொல்றாங்கன்னா, சிறுவினாக்குன்னா சிறுவினா இவ்வளவுதான் சைஸ் அப்படின்ற மாதிரி வச்சு எழுதுங்க. ரொம்ப பெருசு பெருசா படிச்சு ரொம்ப பெருசா எழுதி மொத்த பேஜ் வேஸ்ட் பண்ணாதாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்றது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண பாருங்க. கொஸ்டின் நம்பர் வந்து கரெக்டா போடுங்க. கொஸ்டின் நம்பர் தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ண மொத்த உழைப்புமே வீணாயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இருக்கிற 3 மணி நேரத்துல 2:30 மணி நேரத்துல இருந்து 2:40 மணி நேரத்துக்குள்ள முடிக்க பாருங்க. ஸோ அப்படி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் கிடைக்கும். அதுல பேப்பர்ஸ் எல்லாமே ஆன்சர் ஷீட்டை திரும்பி பார்க்கறதுக்கு ப்ளஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா மாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே எழுதிருக்கீங்களா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க ஸ்கூல்ல நார்மலா ஸ்கூல் டெஸ்ட் எழுதுறீங்க, ஆஃப் இயர்லி எழுதும் போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எல்லாத்தையுமே சேர்த்து தான் அந்த 3 ஹார்ஸ் கொடுக்குறாங்க. நான் பப்ளிக் எக்ஸாம்ல முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை ரீலோட் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷார்ப்பா 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். 10ல இருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ சாலிடா 3 ஹார்ஸ் இருக்கும். அந்த 3 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸை வந்து நம்ம ஃபுல்லா எழுதுறதுக்கு பயன்படுத்தணும். லாஸ்ட் 20 to 15 மினிட்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் ரீசெட் பண்றதுக்கு, அதாவது ரீசெக் பண்றதுக்கு, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா மாத்துறதுக்கான அந்த டைமா இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய எழுதுற மாதிரி இருக்காது. 1 மார்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தரவா படிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த பலவொல் தெரிகை, இலக்கண தேர்ச்சிக்கோள், திருக்குறள் இருக்கிற இருக்கிற எல்லாரோட 1 மார்க்ஸையும் படிங்க. இந்த கலை சொற்கள் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு 1 மார்க்ஸ்ல வாய்ப்புகள் இருக்கு. அதனால எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இருக்கிற இந்த 3 டேஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.